காக்ரோச்சுன்னு சொல்கிற மாதிரியே இங்கேயும் தற்குறிகள்பாங்க அவங்கள. அப்படி வந்து ஆதரிக்க வேண்டாம். கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ம பாலிடிக்ஸுக்கெல்லாம் போய்க்க வேண்டாம். ஒரு ஹீரோ ஒரு ஷிப் வேண்டாம். படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் குடும்பத்தை வளர்ப்பதில் இருங்கள். இதுதான் மக்கள் சக்தி சேனலின் வேண்டுகோள். வாங்க அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியமாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது மாசில் போய் மாட்டிக்காதீங்க. மாஸ் பிஹேவியரில் நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக ஆகி விடுவீர்கள். அதனால் அந்த மாசில் போய் மாட்டிக்காதீங்க. எப்போவுமே இந்த பொண்ணு சொல்கிறத கேளுங்க. வாங்க. மக்கள் சக்தி சேனலை நீங்கள் லைக் பண்ணி, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஏன் பிடிக்கல, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு நல்ல விதமாக கண்ணியமாக கமெண்ட் கொடுங்க. தப்பாக சொன்னாலுமே கண்ணியமாக சொல்லுங்கள். கண்ணியம் இல்லாமல் சொல்லக்கூடாது. நல்ல வீடியோவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாம் ஏதாவது விஷயம் தெரிய வேண்டும் என்றால் உலகளவில், நாட்டளவில், வீட்டளவில், இண்டிவிஜுவல் அளவில் ஏதான விஷயம் தேவை என்றால் மக்கள் சக்தி உங்களுக்கு அழகாக ஊட்டும். மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் சக்தி சேனல் வந்து உங்களுக்கு நல்லது தான் கொண்டு வந்து சேர்க்கும். உலகத்தில் நடக்கிற கெட்ட செய்திகள்லாம் சொன்னாலும் அதிலிருந்து நல்ல செய்திகளையும் சொல்லும். அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். கெட்டது மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது, நல்லது மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது வீட்டில் பெரியவங்க இல்லாததை குறைய தீக்கும். என்ன விஷயங்கள் நல்லதுங்கிறத கொண்டு வந்து சேர்க்கும். உலகத்தில் அத்தனை பேரும், நிறையா பேர் வந்து நல்லவர்களை இழுப்பதற்கு தான் பார்ப்பாங்க, கெட்ட விதத்துக்கு இழுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால எவர்கள் நல்லவர்கள் எவர்கள் கெட்டவர்கள்ங்கிறத பிரித்து சொல்லும். ஒருவருக்கே சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கட்சி வந்து ஒரு கட்சிக்கே சப்போர்ட் பண்ணுற கட்சி கிடையாது. மக்கள் சக்தி எந்த சேனல்லையும் எந்த கட்சியும் சார்ந்து கிடையாது. மக்கள் சக்தி ஒரே சக்தி என்னென்னா மக்களுடைய சக்தி தான் மக்கள் சக்தி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணால் தான் இந்த சேனல். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சக்தியை ஊட்டுவது தான் இந்த சேனல் மக்கள் சக்தி. இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த மாணவர் போராட்டத்தை சொல்லி, மாணவர்களே தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்ல விதமாக போராடுங்க, யாரு கூப்பிட்டும் போராடாதீங்க, எந்த அரசியல் கட்சியிலையும் சேராதீங்கன்னு இருந்தோம். இப்போ வந்து கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நச இது, அதை அழிக்க வந்துட்டு தான் இருக்கும். நம்மளுடைய உலகத்திலையும் இப்படி தான். எல்லாருமே நல்லவர்கள் இருக்க முடியாது. இது மாதிரி அங்கங்கே கரப்பாம்பூச்சிகள் இருப்பார்கள். அவர்கள் செய்யும் அட்டூழியங்கள், தவறுகளை வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். மாணவர்கள், அதுவும் ஏன் எல்லாரும் ட்ராப் பண்ணுறாங்க மாணவர்களை, உங்களை வந்து கெட்ட வழியில் கொண்டு போகிறதுக்காக தான். சீக்கிரம் உங்களால் ஒரு சாதனை புரிஞ்சிட முடியும். அதனால தான் உங்களை வந்து இந்த கெட்ட வழியில் கொண்டு போய் கெட்ட சக்திகளாக உருவாக்குறதுக்கு பல பேர் முற்படுவார்கள். அதில் வந்து பல விஷயங்களை புரிந்து கொண்டு, பல பேர் சொன்னதை தெரிந்து கொண்டு, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், அதை கேட்டுக்கங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தான், உங்கள் மாணவர்கள் தான். அவர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்வதை நடைமுறைப்படுத்துங்கள். எது அநீதியோ அந்த அநீதிக்கு ஒத்து போகாதீங்க. இப்போ நான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற மோடி அவர்கள் வந்து நன்றாக தான் கொண்டு போகிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் 12 வருடம் எவ்வாறு ஆட்சியை புரிந்தார், எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சிங்கிறதெல்லாம் தெரியும். இந்து மதத்துப்படி சொல்ல போனால் அவர் ஒரு பிதாமகர் பீஷ்மர், அதாவது எல்லாம் அறிந்தவர். பீஷ்மராவது பேச வேண்டிய இடத்துல பேசாமல் போயிட்டார். ஆனால் இவர் அப்படி கிடையாது.
செயல்புரிய நேரத்தில் செயல்புரிவார். செயல் பண்ணக்கூட அப்போ வந்து புரியக்கூடாது, அப்போ செயல் புரிந்தால் தவறு நடக்கும்னு தெரிஞ்சானா அப்போ அதை ஒதுக்கி யுக்தியை கையாண்டு, கிருஷ்ணர் எப்படி பாரதத்தில் யுக்தியை கையாண்டு பண்ணினாரோ அது மாதிரி கிருஷ்ணராகவும் பிதாமகராகவும் இருப்பவர் நம்முடைய மோடிஜி அவர்கள். அதனால நான் அவருக்கே ஃபுல்லாக சப்போர்ட்டுன்னெலாம் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லதாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த விஷயமாவது தவறாக இருந்தால் அதையும் இந்த வீடியோவில் சுட்டி காட்டுவேன். நீங்கள் வந்து உலக அளவில் உள்ள மாணவர், உங்கள் படிப்பை பாருங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவதை கேளுங்கள். அரசியல் என்றெல்லாம் குதிக்காதீர்கள். அரசியல் அனுபவம் இல்லாதவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்தது போல், அதாவது மக்கள் இல்லை, அங்கே காக்ரோச்சுன்னு சொல்கிற மாதிரியே இங்கேயும் தற்குறிகள்பாங்க அவங்கள, அப்படி வந்து ஆதரிக்க வேண்டாம். கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ம பாலிடிக்ஸுக்கெல்லாம் போய்க்க வேண்டாம். ஒரு ஹீரோ ஒரு ஷிப் வேண்டாம். படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி, உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி, உங்கள் குடும்பத்தை வளர்ப்பதில் இருங்கள். இதுதான் மக்கள் சக்தி சேனலின் வேண்டுகோள். வாங்க அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியமாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதாவது மாஸில் போய் மாட்டிக்காதீங்க. மாஸ் பிஹேவியரில் நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக ஆகி விடுவீர்கள். அதனால் அந்த மாஸில் போய் மாட்டிக்காதீங்க. எப்போவுமே இந்த பொண்ணு சொல்கிறத கேளுங்க. வாங்க. இந்த பேஜை 230K ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி TN அஃபிஷியல் இன்க்ளூடிங் மீ. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அது நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ 1 மில்லியன் போனாலும் எவ்வளோ போனாலும் நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடியே அதை நான் பண்ணுறேன். அன்ஃபாலோட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இந்த பேஜ் வந்து அப்படியே நம்ம இந்த 3 டாட்டை தொட்டுட்டு அபவுட் த அக்கௌண்ட்டுன்னு போனால் ஜூன் 2021 ஓப்பன் ஆயிருக்கு. பட் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒன்று வந்தே இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்து தான் ஆகுது. அப்போ 2021 கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நியர்லி சாலிடாக 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆன ஒரு பேஜ் இன்றைக்கி எப்படி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி TN அஃபிஷியலாக வந்து இருக்கப்படுன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், இது எப்போ வெரிஃபைட் பேட்ச் ஆயிருக்குன்னா May 2026. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ பேரை மாற்றிட்டு இது நமக்கு அப்படியே பயங்கரமாக நடக்கும்போது நம்ம எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் அவங்க வெரிஃபை பேட்ச் வாங்கியிருக்காங்க. அண்ட் நான் என்ன இன்னொன்று பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் 3 dots அண்ட் ரிப்போர்ட் த அக்கௌண்ட். நான் ரிப்போர்ட் பண்ணி நான் முடிச்சிக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் 2021 ஓப்பன் பண்ண பேஜ்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியே கிடையாது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார், அந்த டீம் எந்த டீமை சார்ந்த பர்சன், இது எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியில் வரல. அண்ட் வி வேர் லுக்கிங் இன் டு விட் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் சிஜேபி தமிழ்நாடுல நடந்த சென்னை பாலநிலத்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட் இஸ் டோட்டலி ஃபேக் அண்ட் வி காட் பிட்ரேட். ஓகே, எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் டேரெக்டாக தான் பேசுகிறேன், டேரெக்டாக தான் அடிக்கிறேன். எங்களை TN பீப்புளையும் ஸ்டூடெண்ட்ஸையும் TN அஃபிஷியல்னு சிஜேபியில் வச்சுருக்க அந்த ஒரு பேஜ் ஃபேக். இட் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் சிஜேபி. அதே மாதிரி TNல சிஜேபின்ற ஒரு ரியலான மெம்பர் கிடையாது. சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அந்த மூமெண்ட்டை வந்து ஆதரவு அளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சிஜேபிக்கு செக்ரட்டரியோ பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட்டோ லீடரோ தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றிக்கிட்டு இந்த பேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த பேஜ் எதுக்கான பேஜுன்றதை செக் பண்ணோன்னா நீங்களே அந்த பேஜோட எண்டு வரைக்கும் போனீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாமே சீக்கிரமாக வெளியே வரும் நான் நம்புகிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு ப்ரூஃபோடு உங்களை நான் திருப்பியும் மீட் பண்ணுறேன். அண்ட் ஐ நீட் டு apologize for this and I'm taking accountability and I'm sorry for this too. I want to tell you one thing. இது வந்து இதை பற்றி மட்டுமே வச்சு நான் சொல்லலை. I got many inside sources and people talked to me. இதுக்குள்ளே இருக்கவங்க, இதில் பீட்ரேட் ஆனவங்க அண்ட் சில சோர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் என்கிட்ட பேசினாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ப்ளீஸ் டெல் திஸ் டு பீப்புள் அண்ட் சீக்கிரமாக அஃபீஷியலாக சிஜேபியோடைய ரியல் டீம் மெம்பர்ஸ் இதை பற்றி ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்டோரியோ போடுவாங்க.
ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அதுவுமே நடக்கும். அண்ட் அபிஜித் அவர்கள் இதை வந்து அஃபிலியேட்டோ எதுவுமே பண்ணி இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கலை. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.